ஓடி ஓடி சென்று அன்னவருக்கு தக்க ஆசனம் அளித்து அன்னவரை அமரச் செய்தேன். சுவாமி முனியாரா, அடியேனை ஒரு போட்டாக எண்ணி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். அரைச்சந்திரா, நாடு செழிக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நாராயண யாகம் துவங்க இருக்கிறேன். அரைச்சந்திரா, அதற்கு சிறிதளவு திரவி வேண்டும் என்று கேட்டார். ஐயனே சுவாமி, என்னுடைய மகன் பிறந்த நாள் விழா எடுத்துக்கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் வெள்ளை என்று சொல்லாது வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எவ்வளவு திரை வேண்டும்? கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். அரைச்சந்திரா, ஒட்ட பாறையின் மீது வகையான நிலநடத்தி அதன் மேல் ஆங்கார போல ஏறி அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து கண்ணினார். போய் வந்து விழுவோம், அவ்வளவு திரவி வேண்டும் என்று கேட்டார். ஐயனே, இவ்வளவுதானா? இதோ அழைக்கின்றேன், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து அன்னவருக்கு வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்திலே திரவியத்தை நிரப்பச் செய்தேன். ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த திரவியம் யாவும் உன்னிடத்தில் இருக்கட்டும். நான் தெய்வலோகம் சென்று வேள்விக்கு நாள் வைத்து திரவியத்தை எடுத்து செல்கிறேன் என்று தெரிவித்தார். சுவாமி முனிநாதா, தாங்கள் தெரிவிப்பது நியாயம் அல்ல. நானும் 56 நேரத்திற்கு ஏக சக்கரவர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாட்டிலே பஞ்ச பதி என்று வந்தால் தாங்களுடைய பொருள் என்று பாராமல் எடுத்து செலவிட நேரிடும். ஐயனே, எடுத்து செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள் என்று அறிவித்தேனே. ஒரு கேட்காமல் திரவியத்தை அடைக்கலப்படுத்தி சென்று விட்டார். ஒரு நாள் என் மக்கள் குடிமடைகள் எல்லாம் மன்னா எங்களை காப்பாற்று, மன்னா எங்களை காப்பாற்று என்று மக்கள் கூக்கலிட்டார். மக்களா, என்னவென்று கேட்டேன். காட்டில் வாழ்கின்ற மிருக ஜாதிகள் வந்து நாட்டை அழிப்பதாக தெரிவித்தார்கள். என்ன மிருக ஜாதிகள் நாட்டை புகுவதா? இடத்தேன் அம்பை, தொடர்த்தேன் கலைகளை. அந்த மிருக சாதிகளை கொண்டு குவிக்கின்ற பொழுது இறுதியாக ஒரு பன்றியானது விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு அபயம், விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு அபயம் என்று அப்பொழுது கூட இந்த பாவிக்கு எப்படி ஒரு நிலை வரும் என்று நான் கனவுக்குள்ள நினைக்க வேண்டிய அத்தனையும் முடிந்து அரியா சலத்திலே அமர்ந்திருந்தேன். நாகலோக நாகக்கண்ணி, தெய்வலோக தெய்வக்கண்ணி பாடல்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். அவர்கள் ஆடல் பாடல்களை கண்டு ஆடை ஆபரணம் பொருள் அத்தனையும் வாரி வழங்கினேன். என்ன தெரிவித்தார்கள் தெரியுமா? மன்னர் மன்னா, நீங்கள் கொடுக்கின்ற ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் உங்களிடத்தில் இருக்கிறது, எங்களுக்கு வேண்டாம். உங்கள் பட்டத்து தேவையால் தந்திரமதியாலை போல திருமண